ஓய் நூற்றி 164 ரூபா கைஸ் ஆர்டரு. ஆனால் எடுக்க வேணாம் நம்ம. 1272 1272 இருங்க. 1272வா? ஆ, உன் நம்பர் அதில் காட்டல எனக்கு. ஸ்கேன் பண்ணிடுறீங்களா? ஆ. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. கைஸ், இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம ரேப்பிடோ தான் கைஸ் ஓட்ட போகிறோம். ஓய் 164 ரூபா கைஸ் ஆர்டரு. ஆனால் எடுக்க வேணாம் நம்ம. லாங் எடுத்தோம்னா போனோம்னா மாட்டிக்குவோம். ஸோ பக்கத்தாலே ஓட்டலாம். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 7 மணி ஆச்சு. நம்ம 7 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரி, பக்கத்தாலே எடுத்து ஓட்டலாம் அப்படின்ட்டு தான். பார்த்தீங்களா, எடுத்தோடனே ஒரு லாங் ஆர்டர் விழுந்துருக்குது. அதே மாதிரி ஏதாச்சும் பக்கத்தால் ஆர்டர் விழுந்துச்சுன்னா எடுக்கலாம். பார்சலும் எடுக்கலாம், இதுவும் எடுக்கலாம். ஆளுங்களை ஏற்றிட்டு போவோம்ல, பைக் டாக்ஸி, அதுவும் தான். சரிங்களா, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க எல்லாருமே மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கீழே நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதில் போய் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாேருக்கும் அந்த குரூப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். காய்ஸ், இப்போ ஒரு ஆர்டர் வந்துச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 43. ஹலோ அக்கா, ரேப்பிடோ அக்கா, இது ஆர்டர் கன்ஃபார்ம் தானேங்க்கா? ஆ சரி, ஓகேங்கக்கா. இந்த இருங்க ஒரு நிமிஷம், சொல்லுங்கள். 1272 1272 இருங்க. 1272வா? 72 உட்காருங்க. போகலாமா? ஆ, ட்ரிங்க்ஸ் எதுவும் பண்ணல இல்லைங்க? ட்ரிங்க்ஸ் எதுவும் பண்ணல? ஆ சரி, ஓகே. கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டோம். ஆனால் 2 பேர் கைஸ். அதில் 106 ரூபாய் என்னமோ காட்டுச்சு. நான் அவங்கக்கிட்ட 200 பே பண்ண சொல்லிட்டேன். ஓகேன்ட்டாங்க. கரெக்டாக ட்ராப் பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்ரு. ஓகே தான், 8 கிலோமீட்டருக்கு 200 ரூபா பார்த்துக்கலாம் வாங்க. காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோன்னா கரெக்டாக ப்ரோசோன் மார்க்கிட்ட தான் காய்ஸ் இருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது என்ன ஃப்ளாஷ் நியூஸை என்ன போயிட்டுருக்குன்னா, இந்த நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாத்திட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் கொஞ்ச நாளைக்கு லீவ் விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டரு என்னமோ ப்ராப்ளம் போயிட்டுருக்குது. இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ப்ராப்ளம் போயிட்டுருக்குல்ல, இஸ்ரேல் அவங்கெல்லாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு சிலிண்ட்ரு வந்து பற்றாக்குறை வந்துருச்சாட்ருக்கு. தமிழ்நாட்டுக்குன்னு இல்லை, இந்தியாவுக்கு. ஸோ அந்த சிலிண்டரோட ப்ராப்ளம் தான் இப்போ ஹைலைட் நியூஸாக போயிட்டுருக்கு எல்லாத்துலேயும். ஸோ அதனால் ஹோட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல சாத்திட்டாங்க. நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா கல்யாணம்லாம் நடக்க இருந்ததே தள்ளி வச்சுட்டாங்களாமா. ஸோ அதனால் இந்த ஹோட்டலில் சாத்தும் போது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்விக்கி ஓட்டுறவங்க அவங்களுக்குலாம் கொஞ்சம் அப்புறம் பாதிப்பு வரும். ஏன்னா அவங்களாம் ஹோட்டல் திறந்துருந்தால் தானே அவங்க டெலிவரி ஓட்ட முடியும். ஸோ அதனால தான் அது சரியாயிரும்னு சொல்லியிருக்காங்க. பட் பார்ப்போம் எப்படின்ட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட் வந்து மார்ச் 10 கைஸ். பார்க்கலாம், இன்றைக்கி ஒரு 700 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு இது ஓட்டலாம். ஃபஸ்ட் ஆர்டரே பரவாயில்ல, 200 ரூபாய்க்கு பார்த்துக்கலாம். டிராஃபிக் வேறு இந்த டைம் ஓட்டணும்னா டிராஃபிக் தான் கைஸ். அது ஃபஸ்ட் ஆர்டரே நம்மளுக்கு இங்கே காந்திபுரம் ஏன் அக்செப்ட் பண்ணேன்னா, காந்திபுரத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் நம்மளுக்கு சடனாக நிறைய அடிக்கும். ஸோ அதனால தான் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். காய்ஸ், பார்த்தீங்கன்னா டைம் 7:25 ஆச்சு. இனிமேல் நம்ம போகல. இன்னும் ஒரு 3.9 கிலோமீட்டர் காட்டுது. சரி, நம்ம ஒரு ஓட்டி டார்கெட்டு போடலான்னு வந்தால் இந்த டிராஃபிக் வந்துட்டு, நீ என்னடா டார்கெட் கம்ப்ளீட் பண்ணுறது, நான் இருக்க வரைக்கும் நீ டார்கெட் கம்ப்ளீட் பண்ணிடுவியாடா அப்படின்ட்டு இந்த டிராஃபிக் நம்மளே பண்ணிகிட்ருக்குது வச்சு. டிராஃபிக்கு கரெக்டாக கணபதியில் தான் இருக்கிறோம். சரியான டிராஃபிக்காக இருக்குது கைஸ். அவ்வளோதான், நின்னாச்சு. ஊர்ந்து போயிட்டுருக்குது. கரெக்டாக எங்கே சரவணப்பட்டியில் பிக்கப் பண்ணிட்டு காந்திபுரத்தில் ட்ராப்பு. இன்னும் போயிட்டுருக்குறோம். இந்த குறுக்க கௌசிக்கு வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி குறுக்க நம்ம டிராஃபிக் வந்துட்டார்.
பாருங்க. ஐயோ. ம். கால் பண்ணிட்டு அமௌண்ட் கேட்டுப்பாங்க. புக் பண்ண நம்பருக்கு அமௌண்ட் கேட்குறதா? சரி ஒரே நிமிஷம் இருங்க. 106 2 பேர் இருக்கு. ரூபா. சொல்லிட்டு சரி ஓகே இருங்க இருங்க. ஆ உன் நம்பர் அதில் காட்டல எனக்கு. ஸ்கேன் பண்ணிடுறீங்களா? ஆ ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். கைஸ் ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணியாச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அக்கா 200 போட்டு விட்ருக்காங்க. ஏன்னா நம்ம 2 பேர்த்த பிக்கப் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா, ஸோ அதனால தான். டைம் பார்த்தீங்கன்னா 7:38 ஆயிடுச்சு கைஸ். இப்போ தான் ஃபஸ்ட் ஆர்டரு ட்ராப் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 8 கிலோமீட்டர் வந்திருக்கோம். 106 காட்டுச்சு. நம்ம 2 பேர்த்து ஏற்றிட்டு வந்தனால அவங்க நம்மளுக்கு எவ்வளோ 200 போட்டு விட்டாங்க. ஆர்டரு கரெக்டாக எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த காந்திபுரம் அந்த பார்க்கு விஓசி பார்க் இருக்கும்ல, கரெக்டாக அந்த லொக்கேஷனில் தான் இருக்கிறோம். ஆர்டரே அந்த ஒரு ஆர்டர் தான் அடிச்சது. அதுக்கப்புறம் ஆர்டரே அடிக்க மாட்டேது. டைம் 7:41 ஆயிடுச்சு கைஸ். இதோ இன்னொரு ஆர்டர் அடிக்குது. உக்கடம் போடு எக்ஸ்ட்ரா 40 ரூபா. அக்செப்ட் பண்ணியாச்சு. கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. காய்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 2வது ஆர்டர் விழுந்துருச்சு. இது கரெக்டாக பிக்கப் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 500 மீட்டர். ட்ராப்பு பார்த்தீங்கன்னா உக்கடம் கொஞ்சம் பக்கம் தான். எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டிருந்தாங்க, ஸோ அதனால தான் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே ஆர்டர் விழுந்துச்சுன்னா கைஸ் நீங்கள் கால் பண்ணி ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இல்லைனா திடீர்னுட்டுலாம் நீங்கள் பிக்கப் லொக்கேஷனுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஏன்னா நிறையா ஸ்கேமும் நடக்குது. அந்த நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன், எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு போட்டு இந்த மாதிரி கேன்சல் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு கேங் சுற்றிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. ஸோ எல்லாருமே கொஞ்சம் சேஃபாக ஓட்டுங்க. அது கோயம்புத்தூரில் தான் அந்த மாதிரி கொஞ்சம் நிறையா ஸ்கேம் நடந்துருக்குது போல். எனக்கே இதோட 2-3 டைம் ஆயிடுச்சு அந்த மாதிரி. ஸோ எல்லாருமே கொஞ்சம் உஷாராக ஓட்டிக்கோங்க. சரிங்களா? கைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சு. கஸ்டமர் வரேன்னாரு. நம்ம கரெக்டாக இந்த இதுக்கிட்ட தான் நின்று உக்கடங்கிருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இந்த ரேப்பிடோ காரணங்க பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம ஊருக்கு மட்டும்தான் எந்த அப்டேட்டுமே கொடுக்க மாட்டானுங்க போல். அமௌண்ட்டும் கம்மியாக போடுறானுங்க, அப்டேட்டும் கொடுக்க மாட்டானுங்க. நம்மளுக்கு அந்த ஆர்டர் வரும்போது அமௌண்ட்டு ஷோ ஆகிற மாதிரி பண்ண மாட்டானுங்க, கிலோமீட்டரும் காட்ட மாட்டானுங்க. என்ன தான் பண்ணுறதுனே தெரில. எல்லா ஊருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அப்டேட் கொடுத்து ஆக்டிவாக வச்சுருக்கானுங்க. அமௌண்ட்டு நம்ம டெலிவரி பண்ணக்காரன் பார்த்திங்கன்னா நம்ம கம்மியாக காட்டுது. அதனாலே நிறைய பேர் டிஸப்பாயிண்ட் ஆகிடுறாங்க. ஆஃபீஸ் போய் ஒரு நாள் கேட்கணும். கேட்டாலும் அவனுங்க கரெக்டாக எதுவும் பண்ண போகிறதில்ல. ஆனால் இப்படியே இருந்தாலும் இதாகாது இல்லைங்க. ஏன்னா ஏதாச்சும் ஒரு அப்டேட் இருக்கணும் ஃபஸ்ட்டு. அப்டேட் இருந்தால் அப்டேட் கொடுக்க ஒரு ஆஃபர் கொடுக்க தான் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று ஓட்டணும், நல்லா ஏர்னிங்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு. கரெக்டாக நம்ம அந்த லாஸ்ட் ஆர்டருக்கு ட்ராப் பண்ணோம் இல்லையா, அதுக்கு மொத்தம் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 106 காட்டுச்சு. நம்மளுக்கு 96 தான் வந்திருக்குது. இது 94 தான் வந்திருக்குது. அப்போ டேக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிடிச்சிருக்கானுங்க? 12 என்னமோ பிடிச்சிருக்காங்க. இதுக்கு நான் அந்த ஃப்ளாட் கமிஷன் 5 தான் வச்சுருக்கேன். அதுலேயுமே இப்படி பிடிச்சிருக்கானுங்க. இவர் தான் நினைக்கிறேன். ப்ரோ ரேப்பிடோ. ஆமாம் நாங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டா பரவாயில்ல வச்சுக்கோங்க. ஓடிபிண்ணா 44-54. ஓகேண்ணா போகலாமா? கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 2வது கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டோம். இது கரெக்டாக 2.9 கிலோமீட்டர் கைஸ் ட்ராப்பு. பரவாயில்ல. கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா இந்த காந்திபுரம் சைடு, இந்த உக்கடம், ஆர்எஸ்புரம், இந்த சைடு தான் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்லாம் ஹெவியாக இருக்கும். நம்ம சரவணம்பட்டி சைடு இருக்கும், நம்ம அங்கே தான் ஓட்டிகிட்டு இருப்போம். ஆனால் அங்கே கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இதோ பார்த்தீங்களா மெயின் ஜோன் இல்லை இது. ஸோ அதனால் இங்கே அப்படி தான் இருக்கும். உக்கடம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டவுனாலே எல்லாமே இருக்குது. ட்ரெஸ் வாங்குறது, பைக் மார்க்கெட்டு, பைக்கோட ஸ்பேரு எல்லாமே அங்கே தான் இருக்குது நம்மளுக்கு. ஸோ அதனால் இங்கெல்லாம் டிராஃபிக் கொஞ்சம் நிறையாவே இருக்கும். அண்ணா ஓகேண்ணா பண்ணிக்கலாம்.
நான் 79. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஓகேண்ணா. ஆ கைஸ், ரெண்டாவது கஸ்டமரை ட்ராப் பண்ணியாச்சு. எடுத்துக்கோங்க. ஓகே. ஆ ஓகேண்ணா. இதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 79 ரூபா கைஸ். இது ஒரு 3 கிலோமீட்டர் தான். அவர் எக்ஸ்ட்ரா போட்டு வந்தனால நம்மளுக்கு அந்த அமௌண்ட்டு வந்துச்சு. ஆ கைஸ், கரெக்டாக பார்த்தீங்கன்னா உக்கடம் பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கிறோம். ஒரு ஆர்டர் கூட கொடுக்கல கைஸ். அந்த ஆர்டர் ட்ராப் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷமாச்சு. ஒரு ஆர்டர் கூட கொடுக்கல. உக்கடம் பஸ் ஸ்டாண்டில் தான் எதுக்கும் நின்றுட்டுருக்குறோம். ஒரு ஆர்டர் கூட அடிக்கல. என்னடா அது? ஏதோ ஒரு ஆர்டர் அடிக்குது. ஓகேங்கக்கா, உட்காருங்க. பேக் முன்னாடி வச்சுக்கோங்க. கைஸ், நம்ம 3வது ஆர்டரை பிக்கப் பண்ணியாச்சு கஸ்டமரை. இது ட்ராப்பு பார்த்தீங்கன்னா 1.9 கிலோமீட்டர். $1.9 கைஸ் இந்த ஆர்டர் ட்ராப்பு. நம்மளுக்கு ஏதாச்சும் அந்த சைடு ஆர்டர் அடிச்சு அப்படியே போயிடலான்னு பார்த்தா அந்த சைடு ஆர்டரே அடிக்க மாட்டேங்குது கைஸ். சரி, நான் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் ஆர்டர் அக்செப்ட் பண்ணிவிட்டேன். பைக்கு சவுண்டு வேறு காலை கிழிக்குது கைஸ். இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 41 ரூபா காட்டியிருக்கு. நீங்கள் வேறுங்க எங்கேயோ காட்டுக்குள்ளே வந்து விட்டுருச்சு கைஸ். அவ்வளோதான், இனி ஆர்டர் கிடைக்குமான்னு தெரில. ஓகேங்க்கா, தேங்க்ஸுங்க்கா. கைஸ், அவ்வளோதான். இதுக்கு அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சு? 50 ரூபா கைஸ். பரவாயில்ல, 50 ரூபா போட்டாங்க அவங்க. எத்தனை நம்ம ஒரு 1.5 கிலோமீட்ரு, எத்தனை 1.5 கிலோமீட்ரு தான் கைஸ். 1.5 கிலோமீட்ரு தான். 1.5 கிலோமீட்டருக்கு 50 ரூபா பரவாயில்ல. பட் ஆனால் இங்கேருந்து நீ ஆர்டர் கிடைக்கணுமே. ஓடிபி சொல்லுங்கண்ணா. 6753. 6753. உட்காருங்க. போகலாமா? இப்படி நேராக தானே? ஓகே கைஸ், பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 4வது ஆர்டர் ரேப்பிடோவில் பிக்கப் பண்ணிட்டோம். இது பிக்கப் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே தான் இருந்துச்சு, அதை அக்செப்ட் பண்ணிட்டேன். ட்ராப்பு பார்த்திங்கன்னா ஒரு 5.3 கிலோமீட்டருக்கு ரைஸ். இது எங்கன்னா காந்திபுரத்து சைடுன்னு தான் நினைக்கிறேன். சரி, ஆர்டர் கொஞ்ச நேரம் கிடைக்காம இருந்துச்சு. சரி, அதனால தான் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். கைஸ், கரெக்டாக பார்த்திங்கன்னா அதுவும் அந்த லேக்கு கிட்ட தான் இருக்கிறோம். இது பேர் லேக்கா இல்லை அதை சுங்கமானு தெரில. லேக்குன்னு தான் நினைக்கிறேன். எல்லாம் இங்கே நைட்டான நிறைய பேர் உக்காண்ட்ருப்பாங்க. ஐ மீன்ஸ் நல்லா இது நேச்சரை ரசிச்சுட்டு உக்காண்ட்ருப்பாங்க. பாருங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க இங்கே. நல்லாயிருக்கும் இங்கே, காற்று நல்லா விசிட்டு வீசு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பக்கத்தாலே ஆர்டர் எடுத்து ஓட்டுங்க கைஸ், சரிங்களா? ஏன்னா நீங்கள் லாங்கெலாம் எடுத்துட்டிங்கன்னா, நான் முன்னாடி வீடியோவிலே சொன்ன மாதிரி தான், லாங் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ரிட்டன் ஆர்டர்லாம் உங்களுக்கு ரேர் தான். அதனால தான் லாங்கே நான் ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தாலே ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். டிராஃபிக் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த டைமுக்கு உண்டான அமௌண்ட் வந்துடுதுன்ட்டு நான் பக்கத்தால் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். கைஸ், கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம காந்திபுரத்தில் தான் இருக்கிறோம். அது அந்த கஸ்டமர் ட்ராப் இங்கே தான். ஸ்ரீ ஆர்வி ஹோட்டல்ஸ் டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில். கரெக்டாக ஜிபே பண்ணிடுறீங்களா? சரிங்க சார், கூப்பிட்றேன்.
ஓகே ப்ரோ. இந்த ஓகே ப்ரோ வந்துச்சு. தேங்க்ஸ் ப்ரோ. கைஸ் இந்த ஆர்டர் நம்ம ட்ராப் பண்ணியாச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா 70 ரூபா கைஸ் கரெக்டாக போட்டு விட்டாரு. ஓகே அடுத்த ஆர்டர் பாரு அடிக்கடி பிக்கப் இங்கே தான். ஓகே டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:40 ஆயிடுச்சு கைஸ். ஓட்டலாம் இதை ஆட் பண்ணிக்கலாம் இருங்க. ப்ளஸ் 70 கரெக்டாக 399 ரூபா இப்போ வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கோ. டைம் பார்த்தீங்கன்னா 8:40. எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னா 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். A few moments later. கைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைமு 10:35 ஆகுது. கரெக்டாக நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். எப்போ நான் அப்பளவே ஆஃப் பண்ணிட்டேன். ஆர்டரே இல்லை கைஸ் அவ்வளோக்கா. நான் சரி ஒரு 1000 ரூபாய்க்கு ஓட்டலான்னு பார்த்தேன். கரெக்டாக எத்தனை மணி நேரம் 7 மணிக்கு லாகின் பண்ணோமா 8, 9, 10, 10 ஒரு 3.5 மணி நேரம் ஆச்சு. இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ 429 ரூபா காட்டுதா. இது வந்து இதுலேருந்து தான் அமௌண்ட்டு. மொத்தமாக என் கைக்கு வந்த அமௌண்ட்டு நான் இதில் சொல்லிடுறேன். 631 இதில். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் ரைடு எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா நம்ம 2 பேர்த்த உட்கார வச்சு கூப்பிட்டு போனோம். ஸோ அதில் வந்து ஒரு 100 நம்மளுக்கு எச்சா வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நிறையா பேர் டிப்ஸ் கொடுத்ததெல்லாம் சேர்த்து மொத்தம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 631 ரூபா. இன்றைக்கி ஒரு லாங் ஆர்டர் ஓட்டணும். இருங்க காட்டுறேன். இது மொத்தம் நான் உங்களுக்கு சைடில் போடுறேன் என்ன பார்த்துக்கோங்க. 180 ரூபா வந்துச்சு. இதில் காட்டுறேங்க. இங்கே பாருங்கள் 179 ரூபா வந்துச்சு கரெக்டாக அந்த ஆர்டருக்கு. லாங் ஆர்டர் எடுக்கக்கூடாது தான் இருந்தேன். இன்றைக்கி இந்த லாங் ஆர்டர் எடுத்தனால தான் எனக்கு பெரிய பிரச்சனையாச்சு. ஏன்னா அங்கே போய்ட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர் வரல கரெக்டாக. அப்புறம் ஊபரில் ஃபஸ்ட்டு டைம் இன்றைக்கி ஆர்டர் எடுக்கிறேன். அதில் ஒரு ஆர்டரு 51 ரூபா கரெக்டாக. மொத்தம் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 631 ரூபா கைஸ் கரெக்டாக. ஓகேங்களா. எத்தனை ரைடு 1 2 3 4 5 6 மொத்தம் 6 ரைடு எடுத்திருக்கோம். 6 ரைடு எடுத்து 631 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 100 ரூபா. மொத்தமாக எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருப்போம். 50 கிலோமீட்டருக்குலாம் மேலே ஓட்டலை. மொத்தமாக ஒரு 50 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருப்போம். ஏன்னா ஆமாம் மொத்தமாக ஒரு 50 கிலோமீட்டர் தான் ஓட்டணும். ஓகேங்களா. 100 ரூபா பெட்ரோலு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரேப்பிடோவில் பார்த்திங்கன்னா இந்த என்னது டிடக்ஷன் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பிடிக்கிறான். 0 கமிஷனுக்கு பார்த்திங்கன்னா 49 ரூபா போட்டிருக்கான். நான் அந்த ஃபிக்ஸ்டு கமிஷன் 5 ரூபா பிளான்னு ஒன்று இருக்கும். அது வச்சு தான் நான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். சரி அதில் 5 ரூபா தான் பிடிப்பான்னு பார்த்தா 5 ரூபாலாம் பிடிக்கிறான். நான் உங்களுக்கு சைடில் போடுறேன் பாருங்கள். 5 ரூபா பிடிக்கிறான். ஒரு ஆர்டருக்கு நம்ம 179 ரூபா 150 ரூபாய்க்கு ஓட்டினா அதில் 5 ரூபா பிடிக்கிறான். நார்மலாக சின்ன ஆர்டருக்கும் கூட 10 ரூபா பிடிக்கிறான் ஒரு ஆர்டருக்கு. ஸோ யாருக்காச்சும் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் காட்டுச்சுன்னா நீங்கள் ரெகுலராக பார்சல் ஆர்டர் எடுக்காமல் பைக் டாக்ஸி ஓட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த சப்ஸ்கிரிப்ஷனை போட்டே ஓட்டிக்கோங்க. ஏன்னா பார்சலுக்கு தான் 0 இதுக்கு பார்த்தீங்கன்னா அவனுங்க ஃபிக்ஸ்டு 5% கொடுக்குறானுங்கள்ல. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த 5 ரூபாயும் பிடிக்கிறான். அது போக கவர்மெண்ட் டேக்ஸ்ன்னு சொல்லி ஒரு 5 ரூபா 10 ரூபா பிடிச்சிக்கிறான். ஓகேங்களா. அதில் எப்படியோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 6 ஆர்டருக்கு ஒரு 60 ரூபா போயிடுச்சு. ஓகே கைஸ் பாருங்கள் மொத்த ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 471 ரூபா தான். எத்தனை நம்ம ஒரு 3.5 மணி நேரம் ஓட்டினோம். 3.5 மணி நேரம் ஓட்டி அதில் ஒரு 1 மணி நேரம் பக்கம் சும்மா தான் இருந்தோம். எப்போனா அந்த லாஸ்ட்டாக ஒரு பெரிய ஆர்டர் ஒன்று முடித்தேன். அந்த ஆர்டர்லேருந்து பார்த்திங்கன்னா நான் கோயில்பாளையத்தில் விட்டது. கோயில்பாளையத்துலேருந்து சரவணம்பட்டு வரைக்கும் சும்மாவே வந்தேன். ஆர்டரே அடிக்கலை. சரி அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக லாஸ்ட் ஆர்டர் இங்கே ப்ரோசோன் மாலில் விழுந்துச்சு. அந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கரெக்டாக பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டு இன்றைக்கி 471 ரூபா கைஸ். அவ்வளோதான் கைஸ் இன்றைக்கி ஒரு வீடியோ. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருமே நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். சரிங்களா. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். எல்லாருமே சேஃபாக இருங்க. சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். எல்லாருக்குமே பாய்.